ஓம் சரவண பவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மீன லக்னமும் குருவின் திசையும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் வச்சு பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்த ஃபீல்டு அப்படின்னா கெரியர் அப்புறம் ஃபினான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் கிரகங்களை கவனிங்க. ரிஷப ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், புதன், கடகத்தில் ராகு, அப்புறம் சிம்ஹத்தில் குரு, சனி, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் கேத்து இருக்காங்க. இப்போ இந்த கிரகங்களை நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ குருவை பாருங்கள். குரு லக்னத்துக்கு அதிபதி, 10ஆம் பாவத்துக்கு அதிபதி. அவங்க இருக்கிறது 6ஆம் பாவத்தில் இல்லையா? அப்போது 1, 6, 10 அப்படின்றது குருவினுடைய நம்பர். ஓகேவா? குருவினுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 3ஆம் பாவத்துக்கு அதிபதி, 8ஆம் பாவத்துக்கு அதிபதி. சுக்கிரன் இருக்குது 3ஆம் பாவத்திலேயே. அப்போ 3, 8 இது சுக்கிரனுடைய நம்பர். இப்படி தான் நம்ம எல்லா கிரகங்களுக்கும் நம்பர்ஸை எடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் கேபி சிஸ்டம். ராகு கேத்துக்கு சொந்த வீடு இல்லையே, அவங்களுக்கு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேத்து எங்கே இருக்காங்களோ, யார் கூட இருக்காங்களோ, யாரினுடைய வீக்ஷணை ராகு கேத்துவின் மேலே இருக்கோ அவங்களினுடைய நம்பர்ஸ் தான் ராகு கேத்துவினுடைய நம்பர்ஸ். ஓகே, இந்த ஒரு ஜாதகர் இப்போ ப்ரெசண்ட்டாக ஃபுட்டுக்கு ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்காங்க. ஓகே, இவங்க ஸ்டார்ட் பண்ணது ராகு திசையினுடைய எண்டிங்கில். ஓகே, எப்போவுமே ஃபுட்டுக்கு ரிலேட்டடான ஒரு காம்பினேஷன்ஸ் நட்சத்திர நாடியில் இப்போ நம்ம பார்க்கலாம். 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் பாவங்கள் ஃபுட்டுக்கு ரிலேட்டடாக நமக்கு ரொம்ப முக்கியம். 2ஆம் பாவம் ராஜா, ஃபுட்டு சாப்பிட்றது அப்படின்னாலே 2ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் அப்படின்றது ஏரியா, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஏரியா வேணும் இல்லையா? அதே போல் ஹோட்டலுக்கு ஒரு இடம் வேணும். தள்ளுவண்டியில் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணாலுமே கூட சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ தள்ளுவண்டி அப்படின்னாலுமே 4ஆம் பாவம் தான் இல்லையா? ஸோ 4ஆம் பாவம் அந்த ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. 5ஆம் பாவம் அப்படின்றது ரெப்ரசன்டேஷன். 6ஆம் பாவம் அப்படின்றது கல்லாப்பட்டி நிறையிறது. 7ஆம் பாவம் அப்படின்றது கஸ்டமர்ஸ். 8ஆம் பாவம் அப்படின்றது ஸ்பெஷல் ஸ்டைல், எங்கும் கிடைக்காத ஒரு ஸ்டைல். ஓகே, திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா, திருப்பதி லட்டு, இந்த மாதிரி 9, 10, 11 அதோடு சேர்த்து இருக்குதுன்னா உலகம் ஃபுல்லாக பேர் புகழோடு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் தலப்பாக்கட்டி பிரியாணி, டாமினோஸ், இந்த மாதிரி KFC, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, இவங்களுக்கு ராகு திசையில் அந்த காம்பினேஷன்ஸ் இருந்ததா செக் பண்ணுங்கள். 2ஆம் பாவம் இருக்குது, 4ஆம் பாவம் இருக்குது, 5ஆம் பாவம் இருக்குது, 6, 7, 11ஆம் பாவங்கள் இருக்குது. ஸோ ராகு திசை சப்போர்ட் பண்ணதான் செஞ்சிச்சு. இப்போ ப்ரெசண்ட்டாக குருவினுடைய தசை நடந்துகிட்ருக்கு. குருவினுடைய தசையில் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கா பாருங்கள். இல்லையா? நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண காம்பினேஷன்ஸ் குருவினுடைய தசையில் இல்லை. அப்போ இவங்களுக்கு ஃபுட்டுக்கு ரிலேட்டடான ஒரு தொழில் என்ன இருக்குது, குருவினுடைய தசை சப்போர்ட் பண்ணலை. அப்போது இவங்களோட பிஸ்னஸ், ஃபுட்டுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸ் அப்வர்டாக இருக்குமா, டவுன்வர்டாக இருக்குமா? கண்டிப்பாக டவுன்வர்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தருமே உங்களோட ஃபீல்ட் ஆஃப் கெரியரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கணும். படிப்பு காலத்துலேயுமே ஆகட்டும் சரி, இல்லை உங்களோட கெரியரினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆகட்டும் சரி, இப்படி தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா அப்கமிங் தசை சப்போர்ட் கொடுத்தாதான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஃபீல்டில் சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே போகும். இப்போ இருக்கிற ஒரு திசைக்கும் முன்னாடி வர திசைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது என்ன ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லான காம்பினேஷன் இருக்கோ அதை நம்ம பார்த்துட்றோம். ஆனால் முன்னாடி அந்த ஃபீல்டுக்கான காம்பினேஷனே இல்லை அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது சந்தேகம்தான். ஓகே, கஷ்டம்தான். இப்போது இவங்களுக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. இவங்க இன்னொன்று ஒரு கொஷனும் கேட்குறாங்க, எந்த ஃபீல்டு இருக்கட்டும், ஃபுட்டுக்கு ரிலேட்டடாகவே இருக்கட்டுமா, இல்லை நான் முதல்ல பார்த்துட்டு இருந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டே போட்டுமா அப்படின்ட்டு. அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுக்கு தேவைப்படுற காம்பினேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். 3ஆம் பாவம் அப்படின்றது அக்கௌண்ட்ஸ், 6ஆம் பாவம் அப்படின்றது அக்கௌண்ட்ஸ், இதோடு சேர்த்து 8ஆம் பாவம், 11ஆம் பாவங்கள், 9, 10, 11 இதெல்லாம் பேர் புகழ், அப்புறம் அந்த ஒரு கம்பெனிலே ஒரு நல்ல பொசிஷன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல். குரு திசையில் இந்த காம்பினேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். குரு 6ஆம் பாவத்தில் இருக்காங்களா? குருவினுடைய நட்சத்திராதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்காங்களா? 3ஆம் பாவம் அப்படின்றது அக்கௌண்ட்ஸா?
ஆறாம் பாவம் அப்படின்றதும் அக்கௌண்ட்ஸா. அப்போ இவங்களுக்கு இந்த குரு தசையில் எந்த ஃபீல்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல் அப்கமிங் தசை ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, எந்த ஃபீல்டுக்குனாலும். அப்போ அப்கமிங்கில் சனி தசை வருது இல்லையா, ஸோ சனி தசை இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். சனி தசையில் காம்பினேஷனை பாருங்கள். ஆறாம் பாவத்தில் இருக்காங்க சனி, ஓகே. சூரியன் ஆறாம் பாவத்துக்கு அதிபதி யார்? சனியினுடைய நட்சத்திர அதிபதி. அப்புறம் உபநட்சத்திர அதிபதி செவ்வாய் பாவச்சரிதத்தின்படி ஆறாம் பாவத்தில் இருக்கிறது இல்லையா. அப்போது இவங்களுக்கு என்ன, இந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்யூச்சர் திசையிலையும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டையே எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. இன்னொரு விஷயம், ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடக்குது. ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டாப்பிக்கே நட்சத்திராதிபதி சுக்கிரனை வச்சு தான் டாப்பிக்கே. ஓகே. நம்ம ஒரு எவ்வளோ 6 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பேசலை. அந்த சுக்கிரன் 3ஆம் பாவத்தின் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறது ஓகே தான். ஆனால் 8ஆம் பாவத்தின் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஓகே. 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தில் இருக்காங்க சுக்கிரன். அப்போது குருவினுடைய திசை இவங்களுக்கு கண்டிப்பாக சவாலுக்கான திசை தான், சோதனைகளுக்கான திசை தான் இல்லையா. அப்போது நம்ம இப்படி ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இந்த திசை வரப்போகுது. இப்போ மீன லக்னம் அப்படின்னு நம்ம தம்ப்நெயில் வச்ச உடனே, குரு தசை அப்படின்னு தம்ப்நெயில் வச்ச உடனே ரிலேட்டடாக நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா. ஸோ ஃப்யூச்சரில் இந்த குரு தசை வரப்போகுது. ஓகே. அப்போது 8ஆம் பாவத்துக்கு அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்காங்க. ஒரு கிரகம் அந்த குரு 6ஆம் பாவத்தில் இருந்து தசை நடத்துகிறாங்க. அப்படின்றப்போ 6ஆம் பாவம் அப்படின்றது கடன் இல்லையா. 8ஆம் பாவத்தின் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறது என்ன, சங்கடங்கள், சோதனைகள், ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது முன்னாடி வர்றது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம அதுக்கு ஏற்றா போல் கமிட்மெண்ட்ஸை வேர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் பெரிய அளவில் கடன் வாங்குறது, ஓகே, ஆசைப்பட்டு வீடு கட்டிடுறது, லோன் வாங்கி வீடு கட்டிடுறது, நிறைய இடத்துல கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போட்டுடுறது. ஓகே. ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அது இது அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுடுறது. இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான நோக்கம், இந்த வீடியோவுக்கான நோக்கம். ஓகே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராகுவினுடைய திசையில் சுக்கிரனினுடைய புக்தியில் 3rd பார்ட்டியின் மூலமாக கடன் வாங்கிடுறாங்க. ஓகே. கடன் வாங்கிடுறாங்க. அந்த கடன் இவங்களுக்கு இன்னும் அடையலை. இப்போ இவங்க ரொம்ப பெரிய டைட் சிச்சுவேஷனில் இருக்கிற நேரமும் பாருங்கள் சுக்கிரனினுடைய புக்தியில் தான். ஓகே. எப்போவுமே தசை என்ன சொல்லுதோ அதை புக்தி ட்ரிகர் பண்ணும். ஸோ திசையில் நட்சத்திராதிபதி சுக்கிரன் சொல்கிறாங்களா, 8ஆம் பாவத்தின் அதிபதி 3ஆம் பாவத்திலேருந்து ஏதோ ஒரு சோதனையை சொல்கிறாங்களா, சங்கடங்களை சவால்களை சொல்கிறாங்களா இல்லையா. புக்தி வந்த உடனே ட்ரிகர் ஆகுது அவங்களுக்கு. ரொம்ப 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 பெரிய மனக்குழப்பம் தான், என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே கிடைக்காத அளவுக்கு இந்த சுக்கிரனுடைய புக்தி உங்களை வச்சுருக்கும். ஓகே. அப்போது முன்னாடி வரப்போகிறது திசையை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அதை நார்மல் ரேஞ்சில் கொண்டு போனோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடனே வாங்கலைன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது? 6ஆம் பாவம் அப்படின்றது ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்போம் இல்லையா. 8ஆம் பாவத்தின் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறவொடனே என்ன வரும், ஃப்ரெண்ட்ஸு சரியில்லைன்னா அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுதான் இந்த மாதிரி. அப்போது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையுமே கூட உஷாராக இருக்கணும், யார்கிட்டையும் கோவப்பட போகக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கூட கவனமாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி. ஓம் சரவண பவாய நமக. நன்றி.